இன்றைய ஆத்மீக தேன் ஏசியா 41:15-16 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள் களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுகிறவனாயிருப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று தினத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் நீ சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதோ தம்முடைய இரத்தத்தினால் மீட்டுக்கொண்டு அவர் தம்முடைய கருவியாய் நீ இருக்கும்படி முன்குறித்து தெரிந்து கொண்ட ஜனமாய் காணப்படுகிறாய். உண்மை புதிதும் கூர்மை உள்ள பற்களின் இயந்திரமாய் மாற்றியிருக்கிறார். காரணம், மலை போன்ற பிரச்சனைகளை நீ மிதித்து நொறுக்கும்படியாய், அவைகளை தவிடு பொடி ஆக்கும்படியாய், சுலவிலே அரிசியை படைத்து உமியை ஊதி தள்ளுவது போல அவைகளை தூற்றி தள்ளும்படியாக நீ விசுவாசத்தோடு தூற்றி தள்ளும் பொழுது அவைகள் பதரை போல கடந்து செல்லுகிறதா இருக்கும். நீயோ கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்கிறவராயிருப்பாய். இதோ ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே நோவாவை நினைவு கூர்ந்து காற்றை வீச பண்ணி ஜலத்தை வற்ற பண்ணி பேழையை திறந்து விட்ட தேவன் உன்னுடைய எல்லா சிறையிருப்பில் இருந்தும் உன்னை நீங்களாக்கி விடுவிக்க வல்லவராய் இருக்கின்றார். உன் வாழ்க்கையிலும் தேவனை நோக்கி விண்ணப்பிக்கும் போது தம்முடைய பலத்த கரத்தின் கிரியைகளை நடப்பிக்க வல்லவராய் இருக்கின்றார். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, எங்களுக்கு முன்னால் மலை போல் நிற்கிறதான எல்லா பிரச்சனைகளையும் நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் உம்முடைய நாமத்தினால் அவைகளை ஜெயம் கொள்ள அதற்கு ஏற்ற விசுவாசத்தையும் வெளிப்பாடுகளையும் தந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Praise